கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி சரி, ஓபிஎஸும் சரி, அதிமுகவில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே முதலமைச்சராக இருந்தவங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படி ஆயிருந்தோம் 4 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தார். ஆனால் ஜெயலலிதா அம்மாவும் 3 முறை முதலமைச்சரான பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ். ஸோ அவருமே தவிர்க்க முடியாது. ஸோ ஓபிஎஸ் பின்னாடி தொண்டர்கள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. ஸோ அதுக்கு சாட்சியே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டர்கிட்ட போய் கேட்க முடியாது. இப்போ அவங்க சொல்கிறாங்க ஓபிஎஸை நீக்க சொன்னது தொண்டர்கள் விருப்பம். ஏன் தொண்டர்கள் சொல்லிட்டு போனாங்களா? ஆனால் ஓபிஎஸ் விஷயத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா போயிருக்க மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் தெரியுது. 2.5 கோடி தொண்டர்கள் ஒரு இயக்கத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 86 லட்சம் தான். ஸோ மித்த 1 கோடியே 14 லட்சம் ஓட்டுகள் எங்கே போச்சு? தொண்டர்களின் ஓட்டுன்னு கேட்க ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் முக்கியமான காரணம் ஓபிஎஸ் பிரிஞ்சிருக்காரு, டிடி தினகரன் பிரிஞ்சிருக்காரு, சசிகலா பிரிஞ்சிருக்கு தான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. அப்போ தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவு தரலை. ஸோ ஓரளவுக்கு தான் ஆதரவு தந்திருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.